இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பெருக்கல். வந்துட்டு பெருக்கல் ஒரு டிஜிட் நம்பரில் எப்படி வந்துட்டு செய்யுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெருக்கல் எப்படி பண்ணணும்னு. ஆனால் இது தசமத்தில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எழுதிக்கோங்க. 1.1.15 kg. ஓகேயா? இந்த மாதிரி சிம்போல் வந்துச்சுன்னா, இந்த மாரி யூனிட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ மேபி அதுக்கு கூட மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட்ஸ் வந்துட்டு எழுதிக்கோங்க உங்களோட சேஃப்டிக்கு. அதுக்கப்புறம் பெருக்கல் 4 பெருக்கல். ஓகே, இப்படி போட்டுட்டு பெருக்கலை செஞ்சுருங்க. போயிட்டு பாயிண்ட் வைக்காதீங்க, பெருக்கலை செஞ்சுருங்க. ஓகே, 5 பெருக்கல் 4 20. அப்புறம் 1 times 4 5 6. அப்புறம் 1 times 4. அதுக்கப்புறம் பாயிண்ட் எப்படி வைக்கிறதுனா நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, 1 2 ரைட்டா? 2 இடம் தள்ளி தான் வந்துட்டு இங்க புள்ளி இருக்கு. அதே மாதிரி இங்க 1 2 2 இடம் தள்ளி இங்க புள்ளி வைக்கணும். சரியா? ஸோ உங்களோட விடை இந்த இடத்துல கேஜி போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட விடை என்னது? 4.6 கோசம். இதுவும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா 4.6. அவ்வளோதான். இதுதான் உங்களோட விடை. ஓகே, ரெண்டாவது போய் பார்க்கலாம். ரெண்டாவது கோசம் தசமம் கோசம் 5 3 பெருக்கல் 2. ஓகேயா? ஃபர்ஸ்ட் போயிட்டு தசமம் வைக்காதீங்க, நார்மல் பெருக்கல் செய்யுங்க. ஓகே, 3 times 2 6, 5 times 2 10, 6 10. இது வந்துட்டு 0. ஸோ +1 1, இது மறுபடியும் 0 தான். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த தசமம் எத்தனை இடம் தள்ளி வச்சிருக்காங்கன்னு. 1 2 3 3 இடம் தள்ளி இந்த தசமம் வச்சிருக்காங்க. அப்போ இங்கேயும் நீங்க 3 இடம் வைக்கணும். 1 2 3. ஸோ 3 இடம் தள்ளி இங்க ஒரு புள்ளி வைக்கணும். ஓகே, மூணாவது பார்க்கலாம். மூணாவது சுந்தோ 15.324 kg பெருக்கல் 5 kg. ஓகே, இப்போ 4 பெருக்கல் 5 20. ஸோ 2 பெருக்கல் 5 10 11 12. 3 பெருக்கல் 5 15. ஸோ கூட்டல் 1 16. 5 பெருக்கல் 5 25 கூட்டல் 1 26. 1 பெருக்கல் 5 5 கூட்டல் 1 6. ஓகே, இப்போ புள்ளி எப்படி பார்க்குறது? இங்கேருந்து 1 2 3 3 இடம் தள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் இங்கே 3 இடம் தள்ளணும். 1 2 3. ஸோ உங்களோட தசமம் இங்கே வரும். ஸோ உங்கள் விடை 66.62 கோசம் கேஜி. இதோட விடை 0.106. இதுதான் உங்கள் விடை. ஓகேயா? இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவதோட என்னதுன்னா, ரெண்டாவது பெருக்கல் எது பற்றினா, பெருக்கல் 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி செய்யறது? முதல் செஞ்சது வந்துட்டு 1 டிஜிட் நம்பர். ஸோ 1 டிஜிட் நம்பர் உங்களுக்கு நார்மலாக செய்ய தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும், அந்த தசமத்தை மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அதே தான் இங்கேயும் உங்களுக்கு 2 டிஜிட் நம்பரும் உங்களால் செய்ய முடியும். இப்போ அதோட தசமத்தை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, 23 தசமம் கோசம் 75 பெருக்கல் 32. ஓகே, நம்ம 2 தான் வந்துட்டு பெருக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் 3 பெருக்கும். என்னதுன்னா, நீங்கள் இதை தான் பெருக்குவீங்க. இதை பெருக்குவீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கூட சேர்த்து இதை பெருக்குவீங்க. ஓகேயா? இதுதான் உங்களோட ரெண்டாவது ஸ்டெப். ஸோ நீல கலரை பெருக்குவோம். ஸோ இதை நான் அதை எடுத்துடுறேன். ஓகே, நம்ம அந்த நீல கலரை பெருக்கிறோம். 5 times 2 10, 7 times 2 14 15. இது 0 1. 3 times 2 6, 2 times 2 4. ஓகேயா? இப்போ இந்த 2 வந்துட்டு செட்டில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 செட்டில் பண்ண போகிறோம். 3ஓட. ஸோ 3 5 times 3 15. இங்கே 1. 7 times 3 21 +1 22. இங்கே 2. இங்கே 0 +2 2. அதுக்கப்புறம் 3 times 3 9. 2 times 3 6.
சரியா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? 3 செட்டில் பண்ணியாச்சு. ஓகே, பெருக்கல் நம்ம செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை கூட்டுவோம். சரியா? கூட்டுனா இங்கே கோசம், இங்கே 10, இங்கே 1, இங்கே 4, இங்கே 8, இங்கே 9, 10, 13, இங்கே 7. ஓகேயா? இப்போ புள்ளி எப்படி வைக்கிறது? ஓகேயா? அந்த புள்ளி வைக்கிறது தான் கவனமாக இருக்கணும். நார்மலாக பெருக்கல் செஞ்சுட்டோம், இப்போ புள்ளி வைக்கணும். புள்ளி எத்தனை இடம் தள்ளி இருக்கு? 1, 2, 3 இடம் தள்ளி இருக்கு. சரியா? அதேமாரி இங்கே 1, 2, 3 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ உங்களோட விடை என்னது? 738 தசமம் 400. அப்படி இல்லைன்னா 738 தசமம் 4. ரெண்டுமே சேம் தான். இதுக்கு பின்னாடி வேல்யூ இல்லை, அதனால தான் நான் காசம் எழுதலை. இங்கே காசை எழுதலாலும் பெத்தோல் தான். ஓகேயா? இப்போ அடுத்தது இப்படி பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு டைப், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 50ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை 500ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை 300ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை 400, இல்லை 10, 10, 20, 30, 40, sampai 100, 100 வரைக்கும். அதுக்கப்புறம் 100லேருந்து 1000 வரைக்கும். எந்த மாரி இப்போ 200லேருந்து 2000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் பாய்க்கலாம். எதுக்கெல்லாம் பாய்க்கலாம்னா, இந்த மாரி பின்னாடி கோசம் 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 இந்த மாரி கோசத்தில் முடிஞ்சதை வந்துட்டு பெருக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் பாய்ங்க. இந்த மெத்தட் இன்னும் உங்களோட வேலையை சுலபமாக ஆக்கி கொடுக்கும். ஸோ தயவு செய்து இந்த மெத்தட்டை பாய்ங்க. பெருக்கல் 40.52 kg. நல்லா பாருங்க. இப்போ 30 வந்துட்டு நம்ம யூஸ்வலி எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதி தானே நீங்க பெருக்குவீங்க. ஆனா வேணாம், இந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்க எப்படி செய்யலாம்னா, இந்த கோசத்தை வந்துட்டு வெளியே எழுதுங்க. இந்த 3 மட்டும் டைம்ஸ்குள்ள கொண்டு வந்துருங்க. ஓகேயா? இந்த கோஸ் நல்லா பாருங்க. இந்த கோசத்தை நான் அந்த டைம்ஸுக்கு வெளியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்னா, இந்த கேஜி அப்படியே எழுத போறீங்க, இந்த கோசத்தையும் அப்படியே எழுதுவீங்க. இதை நீங்க டைம்ஸுக்குள்ள கொண்டு வரவே மாட்டீங்க. நீங்க டைம்ஸ்குள்ள கொண்டு வர நம்பர் 3 மட்டும்தான். அப்ப என்னது? 2 × 3 6, 5 × 3 15, மேல 1, இது கோசம் கூட்டல் 1 1, இது 4 பெருக்கல் 3 12. ஓகேயா? இப்ப நல்லா கேளுங்க. இப்ப நான் பாயிண்ட் வைக்கணுமா டீச்சர்? நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பாயிண்ட் வைக்க அப்படின்னா, இங்க எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 2 தானே வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எங்க வைக்கணும்? இங்க இருந்து ஆரம்பிக்கணும். 1 2. உங்க புள்ளி எங்க வரும்? ஆன்சர் வந்துட்டு 1 2 1 5 தசமம் 6 சுழியம் kg. இதுதான் ஆன்சர். 2 இடம் தள்ளி தான் அந்த புள்ளி வரும். இல்லை டீச்சர், எனக்கு வந்துட்டு சரியா தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் செய்கிறது சரியா இல்லையானா நம்ம டபுள் செக் கூட பண்ணிக்கலாம். நம்ம டபுள் செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் வந்துட்டு சரியாக கிடைக்குதா இல்லையான்னு. இங்கே கோசம் தானே. இப்போ யூஸ்வலி நீங்கள் செய்கிற மெத்தட் என்னது? டபுள் மெத்தட் செய்வீங்க, ரைட்டா? ஸோ இருங்க, நான் இந்த ஆன்சர் அழிச்சிட்றேன். இது அழிச்சிட்றேன். இந்த இடம் பத்தலை, நான் இங்கே எழுதுறேன். 5.60 kg, ரைட்டா? இதான் அதோட விடை. ஓகே, இந்த விடை நம்ம உங்களோட மெத்தட்ல செஞ்சா கிடைக்குதான்னு பார்ப்போம். 4 கோசம் தசமம் 52 kg. இப்போ நான் 30. ஓகே, உங்களோட மெத்தட்ல செய்வோம். ஓகே, இது என்னது? ஓகே, இது நம்ம செய்ய போகிறோம். அப்போ இது எல்லாமே கோசம் 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 கோசம். இப்போ இதை பெருக்க போகிறோம். 2 × 3 6, 5 × 3 15, இது 0 1, 4 × 3 12. கூட்டணும்னா கோசம் 6 5 1 2 1. ஓகேயா? இப்போ புள்ளி வைக்கணும். சரியா? புள்ளி எத்தனை இடம் தள்ளி இருக்கு? 1 2 இடம் தள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் இங்கே 2 இடம் தள்ளி வைக்கணும் தானே. 1 2. சரியா? ஆன்சர் சரியா கிடைச்சிருக்கா பாருங்க. ஒரே ஆன்சர் தானே கிடைச்சிருக்கு. என்ன எக்ஸ்ட்ராவா நீங்க செஞ்சிருக்கீங்க? இந்த ஸ்டெப் நீங்க எக்ஸ்ட்ராவா செஞ்சிருக்கீங்க.
இந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செஞ்சு இது ரெண்டுத்தையும் வேற கூட்டி இருக்கீங்க. சரியா? ஸோ 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கீங்க. அந்த 2 ஸ்டெப் நம்மளுக்கு அது வேணாம். நம்ம ஒரு ஸ்டெப்லேயே முடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தட் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே பாய்க்கலாம். எந்தெந்த நம்பர் பின்னாடி 0ல் முடியுதோ அந்த நம்பர் எல்லாத்துக்குமே பாய்க்கலாம். 50, 30, 300, 500, 200, 600ன்னு இந்த மாதிரி கோசத்தில் முடிஞ்சாலே நம்ம பாய்க்கலாம். 1000க்கு கூட இந்த மெத்தட்டை பாய்க்கலாம். சரியா? இப்போ அடுத்த இது பார்க்கலாம். அடுத்த சொந்தோ இது RM 25.7 கோசம் பெருக்கல் என்னது 52. இதுக்கு வெளியே கோசம் இது வெளியே போட முடியாது, ஏன்னா இது வந்துட்டு கோசம் இல்லை, நம்பர் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு பெருக்க போகிறோம். கோசம் 14, 10, 11, இது 4, இங்கே RM. ஓகே, இது கோசம், இது 35, 5, 3 வேறு கலரில் எழுதுகிறேன். இது கோசம், இது 35, இது 5, 5, 25, 26, 27, 28, இங்கே 2, இது 2 times 5, 10, 11, 12, இங்கே RM. ஓகே, இப்போ நம்ம இது கூட்ட போகிறோம். ஸோ கூட்டல் 4, 6, 4 கூட்டல் 8, 10, 11, 12, 3, 1, RM. ஸோ கூட்டியாச்சா? கூட்டிட்ட பிறகு என்ன செய்யணும்? எத்தனை புள்ளி நவுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். 1, 2 புள்ளி நவுத்திருக்காங்க. அப்போ 1, 2. ஸோ உங்களோட விடை RM 1326.4, அப்படி இல்லைன்னா 40 இப்படியும் எழுதலாம். ஓகே, சரிதான் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது பார்க்க போகிறோம். பெருக்கல் 10, 100, 1000, 10,000ன்னு கேட்டால் கூட உங்களுக்கு செய்யலாம். ஆனால் முன்னுக்கு வந்துட்டு இந்த 1ன்னு இருக்கணும். இந்தமாரி 1 1 1 1 பின்னாடி எல்லாமே கோசம் 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 எவ்வளோ கோசம் வந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் செய்யலாம். என்னதுன்னா நீங்கள் இதுக்கு வழிமுறை கூட செய்ய தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எழுதுங்க. 0.234. சரியா? பெருக்கல் 10. எத்தனை 0 இருக்கு? ஒரு 0 தானே இருக்கு. அப்ப இந்த புள்ளிய பின்னாடி நவுத்துங்க, ஒரு புள்ளி பின்னாடி. அப்ப இந்த புள்ளி இங்க போயிடும். ஸோ இதோட விடை 51.234. ஸோ இதுதான் அதோட விடை. எத்தனை கோசம் இருக்கோ அத்தனை கோசத்துக்கும் அந்த புள்ளியை நீங்க பின்னாடி தள்ளிட்டு போகணும். சரியா? அதுதான் வந்துட்டு பெருக்கல். பாருங்க, இது செய்யலாம். 6, 2, 3.251. ஆமா தானே? எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப எத்தனை வாட்டி அந்த புள்ளியை நவுத்தணும்? 2 வாட்டி நவுத்தணும். அப்ப இது 1, 2 புள்ளி இங்க வந்துடும். இப்போ உங்க விடை என்னது? 6, 2, 3, 2, 5.1. இது எப்படி டீச்சர் இவ்வளோ ஈஸியா செய்றீங்க? எனக்கு மெனுவலா செஞ்சு காட்டுங்க, ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் பண்ணி காட்டலாம், பிரச்சனை இல்லை. இது எப்படி செய்வீங்க? 1, 5.234. நான் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேன்? இங்கே 1 போட்டு கோசத்தை வந்துட்டு இந்த மெத்தட் இந்த டைம்ஸ் விட்டு நம்ம வெளியாக்கிடணும். ஓகே, இப்போ நம்ம நார்மல் டைம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த கோசம் இங்கே 4, இங்கே 3, 2, 1, 5. ரைட்டா? இப்போ எத்தனை புள்ளி நவுத்திருக்காங்க? 1, 2, 3 புள்ளி நவுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் எத்தனை புள்ளி நவுத்தணும்? 3 புள்ளி. 1, 2, 3. ரைட்டா? இதோட ஆன்சர் என்ன? 5.1.234. சுழியம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதோட ஆன்சர் என்னது? இதுவும் சேமா இருக்கா? இது வந்துட்டு சுழியம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தசமத்துக்கு அப்புறம் வர சுழியத்துக்கு வேல்யூ இல்லை. சரியா? இது ரெண்டுமே வந்துட்டு சரிதான். ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் என்னோட மெத்தட் இந்த மாதிரி செய்யுங்க. இன்னும் டைம் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டைம் ரொம்ப கன்சியூம் ஆகாது அது செய்யறதுக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது 70.1.2. எத்தனை கோசத்தில் பெருக்கியிருக்காங்க? 1000ல் பெருக்கியிருக்காங்க. 1000 எத்தனை கோசம்? 1, 2, 3. 3 கோசம்னா எத்தனை கோசம் நம்ம நவுத்தணும்? 3 வாட்டி அதை நவுத்தணும். ஏரோவை இந்த புள்ளியை 1,
2 3 புள்ளி இங்க வந்துருச்சு. சரியா? அப்ப விடை என்ன? புள்ளி வெளியே வந்துருச்சு, நம்பரை விட்டு வெளியே வந்துருச்சு. அப்ப விடை 70 1 cos 2. அவ்வளவுதான். நீங்க இங்க புள்ளிலாம் வைக்க தேவையில்லை, ஏன்னா புள்ளி வந்துட்டு நம்பரை விட்டு வெளியே வந்துருச்சு. சோ நீங்க இதுதான் ஆன்சரா ஏத்துக்கலாம். இந்த இடத்துல புள்ளி தேவை இல்ல. சரியா? சோ இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். இப்ப 8 cos 1 தசமம் 2 3 எத்தனை வாட்டி பெருக்கியிருக்காங்க? 100ல பெருக்கியிருக்காங்க. எத்தனை பூஜ்ஜியம்? 100ல 2 பூஜ்ஜியம். அப்ப என்னது? 2 வாட்டி நகுத்தணும். ரைட்டா? அந்த புள்ளியை 2 வாட்டி நம்ம நவுத்தணும். அப்ப இது 1 இது 2. சோ புள்ளி வெளியே வந்துருச்சு. ஆமா தானே? அப்ப இது வந்து எப்படி எழுதுவோம்? 8 cos 1 2 3. அவ்வளவுதான். ஏன்னா புள்ளி நம்பரை விட்டு வெளியே வந்த வாசி நம்ம நம்பரை ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு விடை. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு இப்படி இருக்கு. 40 400 2 5 பெருக்கல் 1000ல பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இப்போ இதை எப்படி செய்வாங்க? இப்போ இது 400 தசமம் 2 5. ஓகே, இப்போ 1000ல பெருக்கியிருக்காங்க. 1000 எத்தனை சுழியம்? 1 2 3 சுழியம். ஆமா தானே? 3 சுழியம்னா எத்தனை வாட்டி நம்மளோட தசமத்தை நவுத்தணும்? 3 வாட்டி நவுத்தணும் அந்த புள்ளிய. அப்ப இது 1 2 3 இங்க நவுத்தணும். ஆமா தானே? அப்ப இந்த இடத்துல என்ன டீச்சர் எழுதுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சுழியம் எழுதுவோம். சோ உங்களோட விடை 400 2 5 cos. இதுதான் விடை. சரியா? இந்த புள்ளி நம்ம வைக்க தேவை இல்லை. இதை நம்ம மேனுவலா செஞ்சு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இது 400.25. ஆமா தானே? 1000 இது வெளியே கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ இது வெளியே இருக்குதானே? ஸோ வெளியே இருக்கிறது எல்லாம் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். 1 1 cos. இது 5 இங்க 2 இங்க cos 400. ரைட்டா? 400. சரியா? இப்போ எத்தனை புள்ளி இருக்குன்னு பார்க்கணும். வேற கலர் பாய்க்கிறேன். 1 2 புள்ளியில இந்த தசமத்தை வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளும் இங்க 2 புள்ளி நவுத்தணும். 1 2. ஸோ விட என்னது இதுல? 400 2 5 cos. தசமம் cos. பின்னாடி cos இருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ அது நம்ம என்னன்னு எழுதலாம்? 400 2 5 cos. அவ்வளோதான். சேமா கிடைச்சிருக்கு ஆன்சர். ஸோ எது ஈஸியோ அது பாருங்க. ஆனா என்னோட இது படி பார்த்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த மாரி 10 100 1000 10,000 100,000 அந்த மாரி கேள்விகள் கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50.60ன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு பெருக்கல் 30 தானே 30 பயிச்சோம். சரி, இப்போ பெருக்கல் 20 அப்படி இல்லைன்னா 30 அப்படி இல்லைன்னா 40 50 60 70 80 90 100 100 அந்த மெத்தட் வைக்கலாம். ஸோ இது 200, அப்புறம் 200லேருந்து 90 வரைக்கும், அப்புறம் 1000 இல்லை 2000, 2000லேருந்து 9000 வரைக்கும் இந்த மாரி பெருக்கல் இந்த நம்பர்லாம் கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. 50.60 இந்த பெருக்கலுக்கு இப்போ வச்சுக்கோங்க. நான் 2000 எடுக்கிறேன்னா இந்த 2 இங்கே எழுதிட்டு மிச்சம் இருக்கிற காசம் எல்லாத்தையும் இந்த தசமத்தை விட்டு வெளியாக்கிடுங்க. இந்த ஆப்ரேஷன் வச்சு வெளியாக்கிடுங்க. ஓகே, இப்படி இந்த காசம் எல்லாமே இந்த டைம்ஸ்குள்ள சேர்க்காதீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியாக்கிடுங்க. ஸோ தட் இந்த காசம்லாம் நீங்கள் அப்படியே கீழே இறக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக செய்ய தேவையில்லை. அப்போ இது வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுதான். 6 × 2 12 இது 0 இங்கே 1 5 × 2 10. அப்போ எத்தனை வாட்டி நவுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1 2 வாட்டி நவுத்திருக்காங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே 2 வாட்டி நவுத்தணும். 1 2 தசமம். ஸோ ஆன்சர் 1 cos 1 2 cos தசமம் கோசமோ எழுதலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் எழுதலாம். அவ்வளோதான். இந்த 2 ஆன்சருமே சரிதான். சரியா? நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நன்றி.